ஆஹ் இந்த ஆள் வேத ஆய்வு ஐக்கியத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த 12 வாரங்களாக சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியா நம்ம போன வாரம் படிக்கும் போது கர்த்தரால் கைவிடப்பட்ட சவுல்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். அதாவது சவுல் கர்த்தராலே கைவிடப்பட்ட ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். அதற்கான காரணம் என்னன்னா, தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போனபடியினால கர்த்தர் அவரை கைவிட்டு விட்டார். கர்த்தர் கைவிட்டபடியினால் என்ன நடந்துச்சு? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டு, ரொம்ப ஒரு பயங்கரமான நிலைமை இல்லையா? ஒன்று, கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டும், அல்லது சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டும். சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே சென்று விட்டார். சாத்தான் தூண்டினான், சாத்தான் ஆட்கொண்டான்னு சொல்லி நம்ம படித்தோம். அதற்கு காரணம் என்னன்னா, சவுலுடைய கீழ்ப்படியாமைக்கு பயங்கரமான விளைவுகள் உண்டு, இதை மறக்க வேண்டாம். தொடர்ந்து கர்த்தரால் கைவிடப்பட்ட சவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை படிக்கலாம். தயவு செய்து நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 15ஆம் வசனம், மன்னிக்கலாம், 16வது அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். என்ன நடக்குது? சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் கைவிட்டபடியினாலே இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டார். பரிதாபமான நிலைமைக்கு சென்ற சவுல். பரிதாபமான நிலைமைனா, சவுலை ஒரு அசுத்தாவி போட்டு பாடாப்படுத்துது. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, வேத வல்லுநர்கள் சவுல் பாரனாய்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரனாய்டு என்பது ஒரு விதமான மனநிலை பாதிப்பு, ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமைக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. கலங்க பண்ணிட்டுன்ற வார்த்தை அதான் சொல்றாங்க. என்ன அர்த்தம் பாரனாய்டுன்னு சொல்லி சொல்லும் போது? இந்த பாரனாய்டு பேஷண்ட்ஸ் எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பற்ற மனப்பான்மை இருக்கும். என்ன பாதுகாப்பற்ற மனப்பான்மை? மற்றவங்க எல்லாருமே தனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். பாரனாய்டு பேஷண்ட்ஸ்க்கு அறிவு இருக்காதா, அல்லது அவர்கள் அறிவிலே தேறினவர்களாக இருக்க மாட்டார்களான்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, ஒரு சிலரை நான் பர்சனலாவே பார்த்திருக்கேன். ஒரு சகோதரர் மெத்த படித்தவர், முக்கியமான ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர். ஆனால் என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய ரூம்லயே அடைஞ்சு போயிடுவார். வெளியே எங்கேயுமே வரமாட்டார். குடும்பத்திலே நடக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டார். சர்ச்சுக்கு வரமாட்டார். அந்த ரூம் உள்ளேயே அவர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு, நீங்க வெளியே வரலாம் இல்லையா, மக்களோட பழகலாம் இல்லையா, அல்லது மற்றவர்கிட்ட பேசலாமேன்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு, 24 மணி நேரமும் வெளிநாட்டுல இருந்தோ இந்தியால இருந்தோ என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், ஆகவே நான் வெளியே வந்தா என்னை கொன்னுருவாங்க. அந்த ஒரு பயம், அந்த ஒரு பயம். அதான் பாரனாய்டு பேஷண்ட்ஸ் உடைய ப்ராப்ளம். இன்னொரு பாரனாய்டு பேஷண்ட பத்தி நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய நண்பர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அவரும் மெத்த படித்தவர், வெளிநாட்டுல வேலை பார்த்தவர். ஆனால் அவருடைய மனநிலை இவ்விதமாக பாதிக்கப்பட்டபடினாலே என்னாச்சுன்னா, தான் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள கதவை திறந்துட்டு உள்ள போன உடனே மேல மாடியில போய் ஒளிந்து கொள்வார். மாடியில இருந்து மெதுவா எட்டி பார்ப்பார், வெளியே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. வீட்டை பெருக்க மாட்டாங்க. மெத்த படித்தவர், நான் சொல்றதெல்லாம் சாதாரணமான மக்கள் கிடையாது, பயங்கர அறிவிலே தேறினவர்கள், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகமா உண்டு. என்ன செய்வார்னா, வீட்டை சுத்தி உள்ள அந்த மரம் செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அது 6 அடிக்கு மேல மனுஷன் மறைக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. சுற்றில உள்ள மக்கள் எல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள
மேல மாடியில இருந்து மெதுவாக எட்டி பார்த்துட்டு வெளியே வருவார். அவர் எப்ப வெளியே வர்றாரு, எப்ப உள்ள போறாருன்றது தெரியாது. பாரனாய்ட் பேஷண்டாக இந்த சவுல் மாறி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. சாத்தான் அவ்விதமாக மாற்றிவிட்டது. பாரனாய்ட் பேஷன்ஸ் எல்லாரையும் சாத்தா மாத்திட்டான்னு சொல்லி நான் சொல்ல, அவ்விதமாக தீர்மானத்துக்குள்ள வந்துறாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு மூத்த மனநிலை மருத்துவத்தை நான் பேசிட்டு இருந்தேன். பேசும்போது இந்தியால மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்ட மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சார், ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% பிசாசு பிடிச்சவங்க அல்லது அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்றவங்க 80% அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்லும் போது அவர்களுடைய உடம்புல வரக்கூடிய ஒரு சில மாற்றங்களால அவ்விதமாக நடக்கிறது. அவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கொடுப்போமானா அவங்க சரியான நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த மருத்துவர் சொன்னார். சரி, இந்த இடத்துல கர்த்தராலே கைவிடப்பட்டபடியினால அசுத்த ஆவி சவுலை ஆட்கொண்டபடியினாலே சவுல் இவ்விதமாக ஒரு பயத்துக்குள்ள போயிட்டார். நம்ம இதுல வாசிக்கிறோம் இல்லையா, அந்த புதிய ஏற்பாட்டுல லேகியோன் எனப்பட்ட ஒரு பிசாசு பிடித்த மனிதனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் இல்லையா. அந்த லேகியோனுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிசாசுகள் உள்ள இருந்துச்சு. விளைவு அவனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டது. அவ்விதமாக தான் இந்த இடத்துல பாதிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறதுனா, அந்த 15ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. யார் இடத்துல சொல்றாங்க? தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய சவுலை பார்த்து சவுலுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க? உம்மிடத்திலே ஒரு பிசாசு செயல்படுகிறது. இந்த பிசாசை வர அனுமதித்தவர் யார்? தேவன். ஆனா இந்த உணர்வு யாருக்குள்ள இல்ல? சவுலுக்குள்ள இல்ல. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை, பரிதாபமான ஒரு சவுலுடைய சாட்சி அவனுடைய பணி செய்யக்கூடிய மக்கள் மத்தியில போயிடுச்சு. சவுல் எந்த சூழ்நிலையிலாவது கர்த்தரிடத்துல வந்திருக்கலாம், வரவே இல்லை. உடனே அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்றத பாருங்களேன். 16ஆம் வசனத்துல, சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறின ஒரு மனிதனை கண்டுபிடிங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணக்கூடிய, ஒரு வாத்திய கருவியை, ஒரு இசை கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு வந்து அவன் இந்த பிசாசு பொல்லாத ஆவி உம்மை கஷ்டப்படுத்தும் போது அவன் வாசிப்பானால் அதன் மூலமாக உமக்கு சௌக்கியம் உண்டாகும் சொல்லி சொல்றாங்க. அப்ப அது என்ன மேஜிக்கான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். மேஜிக் கிடையாது. இந்த இசைக்கு சுகமளிக்கக்கூடிய திறமை உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய பலத்தினாலே, கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியினாலே, கர்த்தருடைய ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழே உட்பட்ட ஒரு மனிதன் இசையை மீட்டும் போது அந்த இசையின் மூலமாக சௌக்கியம் உண்டாகும் சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவியின் மூலமாக கலக்கம், ஆனால் தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய இசையின் மூலமாக சௌக்கியம் சொல்லி யார் ஆலோசனை கொடுக்குறாங்க? அவங்கெல்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. சரி, இந்த சூழ்நிலையில சவுலுடைய குடும்பத்தாரை பத்தி ஒண்ணுமே படிக்கலையே. சவுலுடைய குடும்பத்தாரை பத்தி ஒரு சில காரியங்கள் படிச்சுட்டு அதுக்கு உள்ள போலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 14வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்துல 49வது வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியையாகிலும் ஒரு பலசாலியையாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான்.
தேங்க்யூ சிஸ்டர். சவுலுடைய குடும்பத்தை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல வருகிறது. சவுலுடைய அப்பாவுடைய பெயர் என்ன? கீஸ். நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். அவருடைய அப்பாவுடைய பெயர் கீஸ். மனைவியின் பெயர் என்ன? அகினோவாம். அகினோவாம் 50வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் யார்? அவருடைய மாமனாருடைய பெயர் என்ன? அகிமாஸ். அகிமாஸ். ஓகே. அவருடைய சேனாதிபதி யார்? படை தளபதி. அவர் அப்னேர். அப்னேர். அப்னேரும் அவருக்கு சொந்தக்காரர் தான். யாரு? சவுலுடைய சிறிய தகப்பன் ஆகிய நேரின் குமாரன். சிறிய தகப்பன்னா சித்தப்பா மகன் தான் யாரு? அப்னேர். சவுலுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? 5 பிள்ளைகள் இருக்காங்க. 3 பையன்க, 2 பொண்ணு இருக்காங்க. 3 ஆண்கள், 2 பெண்கள் இருக்காங்க. மூத்த மகனுடைய பெயர் யோனத்தான். மற்ற 2 பேருடைய பெயர் இஸ்வி, மல்கி சூவா. மொத்தம் 3 மகன்கள். யோனத்தானை பற்றி அதிகமாக படிக்கிறோம், மற்ற மகன்களை பற்றி நம்ம அதிகமா படிக்கல. 2 மகள்கள். மூத்தவள் பெயர் மேரம், இளையவள் பெயர் மீகா. இப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் எழும்புது. என்ன எழும்புதுன்னா, இப்படி ஒரு கஷ்டமான பாதையில சவுல் கடந்து போகும்போது குடும்பத்தார் சவுலோடு நின்றார்களா? அதற்கு வேதாகமத்துல எங்கேயுமே நம்ம என்ன செய்யல, வசனத்துல நம்ம படிக்கல. ஏன்? தேவ பக்தி சவுலுக்குள்ள இருந்துச்சா? சவுல் தேவனை தேடின மாதிரி எங்கேயுமே நம்ம படிக்கல. ஒரே ஒரு இடத்துல பலிபீடத்தை கட்டினார், கர்த்தரை தொழுது கொண்டார்னு படிக்கிறோம். மற்றபடி சவுலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவ பக்தி இருந்துச்சா என்பது பெரிய கேள்விக்குறி. குடும்பத்தார் மத்தியிலையும் தேவ பக்தி இருந்ததா? பின்னாடி படிப்போம். சவுலுடைய மகள்களை குறித்து படிக்கும்போது அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்தார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. யோனத்தானாவது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், அந்த எதிரிகளை நோக்கி போகும்போது கர்த்தர் நம்ம கையில அந்த எதிரிகளை ஒப்பு கொடுப்பார் என்று நம்பி செயல்பட்ட யோனத்தான் தாவீதுடைய நண்பனாக பின்னாடி மாறிவிடுகிறார். எந்த அளவுக்கு க்ளோஸான ஒரு நண்பன் என்பதை தாவீதை குறித்து படிக்கும்போது படிக்கலாம். மற்றபடி இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாக கடந்து செல்லும் போது சவுலோடு அவனுடைய குடும்பத்தார் ஆவிக்குரிய விதத்துல ஆதரவு கொடுத்தார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு விலகும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நம்மை சரியான பாதையில் கொண்டு வருவதற்கு, வாழ்க்கையில கலக்கத்தின் வழியாக கடந்து செல்லும் போது குடும்பத்தார் நம்மோடு நிற்பதற்கு கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நம்முடைய குடும்பத்தாரை வளர்க்க வேண்டும். சவுல் ஆவிக்குரிய காரியங்கள்ல முக்கியம் செலுத்தவே இல்லை. என்ன நடக்குது? இவங்க என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாசிப்பதிலே தேறின ஒரு மனிதனை கொண்டு வந்து நீங்க வாசித்தீர்களானால் உங்களுடைய கலக்கம் நீங்கி நீர் சுகமாவீர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார் சவுல். ஏற்றுக்கொண்ட பிறகு 18ஆம் வசனத்துல இருந்து என்ன நடக்குதுன்னா, அந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து தாவீதை பற்றி ஒரு அறிமுகம் ஆரம்பிக்கிறது. ஈசாய், தாவீதுடைய அப்பா பேரு ஈசாய். ஈசாயே தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார். அனுப்பின உடனே தாவீது அவனுக்கு முன்னாடி நிக்கிறான். நின்ன உடனே அவர் எதற்காக வந்தார்? இசை வாசிப்பதற்காக, சவுலுக்கு உதவி செய்யறக்காக வரார். அப்படிதான் அறிமுகம் என்ன செய்ய ஆரம்பிக்கும். வந்த உடனே சவுல் என்ன பண்றன்றத பாருங்களேன். 21ஆம் வசனம், 16வது அதிகாரம் 21, 22, 23வது வசனங்களை வாசிங்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையிலால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இந்த வசனங்கள்ல தாவீது என்ன செய்தார் என்பதை குறித்து படிக்கிறோம். இந்த தாவீதை குறித்து சவுலுடைய வேலைக்காரங்க எவ்விதமான அறிமுகத்தை கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு நம்ம இந்த பகுதிக்கு வரலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதாவது 16வது அதிகாரம் 17வது 18ஆம் வசனங்களை வாசிங்க.
சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். சவுலுடைய ஊழியக்காரர் தாவீதை குறித்து எவ்வளவு அழகா சொல்றாங்க இல்லையா? அது தாவீதுடைய பண்புகளை குறித்து பின்னாடி நம்ம தாவீதை குறித்து படிக்கும்போது படிக்கலாம். எல்லாவற்றையும் பட்டியலிட்டு விட்டு கடைசியா சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றார். நீங்க இதுக்கு முந்தின பகுதி நம்ம படிச்சோம் இல்லையா? 16வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்ட வசனத்துல மறந்துட வேண்டாம். 15ஆம் வசனத்துல, இதோ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. வேலைக்காரங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. Saul was having a serious problem. என்ன ப்ராப்ளம்? கர்த்தருடைய பிரசன்னம் சவுலுடைய வாழ்க்கையில இல்ல. கர்த்தர் அனுமதித்த ஒரு பிசாசு அல்லது பொல்லாத ஆவி சவுலை கலங்கப்படுகிறது. அப்போ சவுலுக்கு உதவி செய்வதற்காக ஒரு சிறுவன் அல்லது இன்னும் வாலிபன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா 18 வயசு கூட ஆகல தாவீதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாலிபனை கூட்டிட்டு வந்து இவருக்கு ஆறுதல் செய்வதற்காக கொண்டு வருவோம்னு சொல்லும் போது அவரை குறித்து, தாவீதை குறித்து வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க? கடைசியா சொல்லும் போது கர்த்தர் அவரோட இருக்கிறார். கர்த்தர் அவரோட இருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. 18ஆம் வசனத்துல சவுலோடு கர்த்தர் இல்லை என்பதை வேலைக்காரர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். சவுலிடத்துல பொல்லாத ஆவி இருக்கின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரத்துல 18ஆம் வசனத்துடைய பின்பகுதியில இளைஞனான சிறுவனான தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இவ்விதமாக ஒப்பிட்டு சொல்லும் போது தலைவனா இருக்கக்கூடிய சவுல் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவனோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இல்லை. ஏன்? சிறுவனான அந்த தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். ஆனால் தலைவனாகிய முக்கிய பொறுப்புல இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவா இருக்கக்கூடிய ஏன் கூட ஏன் கர்த்தர் இல்லை என்று யோசித்தே பார்க்கவில்லை. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை இல்லையா? கொஞ்சம் கூட தன்னுடைய நிலைமையை உணராத ஒரு சவுல். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல கர்த்தர் எவ்விதமாவது நம்மை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு, கர்த்தரிடத்துல கொண்டு வருவதற்கு பல்வேறு விதமான மனிதர்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அவர்கள் மூலமாக சவுலுக்கு உதவி செய்கிறார். இவன் அந்த இசைக்கருவியை வாசிக்கும் போது அவன் சுகமானான்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? 23ஆம் வசனத்துல, தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். அவன் இசைக்கருவியை வாசிக்கும் போது எனக்கு சுகமாகிறது. ஆனால் என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. என்னால் பிசாசானவனை மேற்கொள்ள முடியவில்லை. என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கு இடையில? நான் கர்த்தரால் கைவிடப்பட்டு விட்டேன், அவன் கர்த்தரோடு இருக்கிறான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இந்த ஒரு வித்தியாசத்தை உணராத அளவுக்கு சவுல் மிகவும் பரிதாபமான நிலைமைக்கு சென்று விட்டான். எவ்வளவு பரிதாபமான நிலைமை இல்லையா? கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் பரிதாபமான நிலைமைக்கு கடந்து விட்டான். அடுத்து என்ன நடக்குது? 17வது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்காவிலே ஒருமித்து கூடி, சோக்காவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். சிஸ்டர் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். என்ன நடக்குது? அடுத்து ஒரு யுத்தம் வருது. ஏற்கனவே ஒரு யுத்தத்துல யோனத்தான் மூலமாக வெற்றி கிடைத்தது, சவுலின் மூலமாக வெற்றி கிடைக்கவில்லை. கர்த்தர்
சவுலுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆனா சவுல் அமலேக்கியரை முழுவதுமாக அழிக்காதபடிக்கு சிறந்தவைகளை எடுத்து வைத்து விட்டு போய் சொன்னார். விளைவு, கர்த்தருடைய திட்டத்தை சவுல் இழந்து விட்டார். ஆனா ஆண்டவர் அதுக்கு பிறகு வாய்ப்பு கொடுத்தாரா? வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா, மறுபடியும் ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும், சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கிறோம். அந்த யுத்தம் நடக்கும்போது ஒரு அந்த பெலிஸ்தியர் மத்தியில ஒரு பெரிய ராட்சதன் போல ஒரு வீரன் இருக்கிறான். அவனுடைய உயரம், அவன் படுத்திருக்கக்கூடிய கட்டில், அவனுடைய கத்தியுடைய சைஸ், அதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். கோலியாத்தை பற்றி நம்ம படிக்கும்போது பொதுவா தாவீதை சேர்த்து படிப்போம். இந்த பெலிஸ்தருடைய வீரன் ஆகிய கோலியாத் அங்க வரான். வரும்போது அவன் டெய்லி ஒரு சவால் கொடுக்கிறான். என்ன சவால் கொடுக்கிறான்? 10ஆம் வசனம் வாசிங்க, 10-11. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த பெலிஸ்தன் பெரிய ஒரு சவாலை கொடுக்கிறான். இந்த பெலிஸ்தன் யார்? அந்த எதிரியுடைய இராணுவத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு வீரன், பயங்கர வாட்டசாட்டமான பிரம்மாண்டமான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு சவாலை கொண்டு வந்து வைக்கிறான். யாருக்கு முன்னாடி? இஸ்ரவேலருக்கு முன்னாடி வைக்கிறான். இஸ்ரவேலருடைய ராஜா யார்? சவுல். அவர்களுடைய ராஜா யாருன்னு சொல்லி கொடுக்கப்படல. முக்கியமான ஒரு தளபதி அல்லது ஒரு தலைவன். இவன் என்ன செய்யறான்னா, வந்து மக்களுக்கு முன்னாடி சவால் விடுறான். முழு சேனையும் நிந்திக்கிறான், கர்த்தரை நிந்திக்கிறான். அதான் முக்கியமான காரியம். கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறான், கர்த்தரை நிந்திக்கிறான். ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சவுலும் போர் வீரர்களும் என்ன செய்யறாங்கன்றத அந்த 4ஆம் வசனத்துல படிச்சோம். 4ஆம் வசனத்தை பாருங்களேன். மன்னிக்கலாம், 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்துல சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். மிகவும் பயப்பட்டார்கள். பாதுகாப்பற்ற மனப்பான்மை, பயம் சவுலுக்குள்ள வந்துருச்சு. பரிதாபமான சவுல் சொல்லி படிச்சோம் இல்லையா? அடுத்து பாதுகாப்பற்ற ஒரு மனப்பான்மை, இன்செக்யூர்ட் ஃபீலிங் யாருக்குள்ள வந்துருச்சு? சவுலுக்குள்ள வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கைவிட்டு விட்டார். அது மாத்திரம் இல்ல, பயம் வந்துருச்சு. என்ன பயம்? எதிரிகளின் தலைவன் பெலிஸ்தியர் தங்களை அழித்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம் சவுலோடு இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் சவுலோடு இல்லாதபடியினால சவுலால இந்த சவால்களை சமாளிக்க முடியல. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கலக்கத்துக்கான காரணம், குழப்பத்துக்கான காரணம், தைரியமாக காரியங்களை செய்ய முடியாததற்கு காரணம் கர்த்தரோடு உள்ள உறவா? கர்த்தரை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. ஊழியத்துல ஈடுபடலாம், அதே காரியங்களை செய்யலாம். ஆனா பிரச்சனைகள் வரும்போது, சவால்கள் வரும்போது ஒரு காலத்துல எவ்வளவு எளிதாக கையாண்ட நம்மால் இன்னைக்கு அதை கையாளவே முடியல. பார்க்கும்போது பயமா இருக்கு. என்ன நடக்குமோ, இந்த சூழ்நிலைகள் என்னை அழித்து விடுமோன்னு சொல்லி யோசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது சொன்னார் இல்லையா, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய ஒருவன் கன்மலையின் மீது அஸ்திபாரத்தை போட்ட புத்தியுள்ள மனுஷன். பெரும் காற்றடிக்கலாம், பெரும் வெள்ளம் வரலாம், அந்த வீட்டு மேல மோதலாம், ஆனா வீடு என்ன செய்யாது? அசையாது. ஆனால் மணலின் மீது அஸ்திபாரம் போட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதவர்கள் அஸ்திபாரம் அசைந்து விடும். இங்க அப்படிதான் என்ன நடக்குது? அசைகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் போது எந்த பாதையிலேயும் தைரியமாக நம்ம செல்ல முடியும். ஆண்டவர் மறுபடி அவருடைய மக்களை அது மூலமாக தானே பலப்படுத்தினார். சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? நான் அவ்வளவு தைரியசாலியா? தைரியசாலி இல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் சொல்லி சொன்னாரே. சவுல் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாரா? இப்படி இல்ல. நம்ம ஏற்கனவே படித்ததை நம்ம திரும்பி பார்க்கலாம். 11வது அதிகாரத்துக்கு போலாம். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிங்க. 11 முதல் 4 வசனங்கள். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோடே உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடே பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை இரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த வசனங்கள் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன நடக்குது? அந்த நாகாஸ் எனப்பட்ட ஒரு மனிதன், அவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி சவால் விடுறான். இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, நாங்க உடன்படிக்கை பண்றோம். யாபேசின் மனுஷர் சொல்றாங்க, அதனால நான் கேட்க மாட்டேன். நீங்க ஒருவேளை தோத்து போயிட்டீங்கன்னா உங்க கண்களை பிடுங்கி விடுவேன்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட உடனே சவுல் ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அழுறாங்க. இது எப்போ நடக்குது? சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே நடந்த ஒரு சம்பவம். என்ன அது? அந்த பெரிய சவால் வரும்போது சவுல் எவ்விதமாக செயல்பட்டார்? 5ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 5ல இருந்து 10 வரைக்கும். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமூண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு பெரிய சவால் வருகிறது. யாரை நோக்கி வருகிறது? இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. பயப்படுறாங்க, அழுறாங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. அப்படி இருக்கும் போது இந்த செய்தி யாருடைய காதுக்கு வருகிறது? சவுலுடைய காதுக்கு வருகிறது. ஏன் அழுறாங்கன்னு சொல்லி கேட்கிறார். அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மீது இறங்கினார். சவுல் கோபம் அடைந்தான்னு போட்டிருக்கு. கோபம்ன்ற வார்த்தைக்கு வைராக்கியம். கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருடைய மக்களுக்கு எதிராக செயல்படும் போது அப்படியே கொதித்து எழும்பக்கூடிய சவுல். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அணைஞ்சு போச்சு. 17வது அதிகாரத்துல உடனே கொதித்து எழுந்து என்ன செய்யறாரு தெரியுமா? நான் என்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி சொல்றேன். என்ன நடந்துச்சுன்றது 11ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். 1 சாமுவேல் 11:11 வாசிங்க. மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். ஒரு மனிதன், ஒரே ஒரு தலைவன் கர்த்தருடைய உதவியினால பயப்படாதபடிக்கு முழு எதிரியையும் வெற்றி பெற்று விட்டான். காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த இடத்துல ஜனங்கள் பயந்தார்கள், ஜனங்கள் அழுதார்கள். ஆனால் சவுல் பயப்படவில்லை. சவுல் பாதுகாப்பற்ற மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கல. சவுல் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே அதை மேற்கொண்டார். இன்றைக்கு
வாழ்க்கையில பிரச்சனைகள் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வரும். விசுவாசிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் உண்டு, விசுவாசிகளுக்குள்ளேயும் சவால் உண்டு. சவுலுக்கு மறுபடி எதிரிகள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அந்த சவாலை சந்திப்பதற்கு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பிரசன்னமும் தேவை. ஒரு மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்கும் போது கர்த்தருடைய அதிகாரத்தை இழந்து விடுகிறார். அதிகாரம்னா என்ன அர்த்தம்? அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அப்படி கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத போது எல்லாமே பார்க்கறதுக்கு சவாலாதான் தெரியும். சவுல் அந்த நிலைமைக்கு போயிட்டார். 17வது அதிகாரத்துக்கு மறுபடி போலாம். எவ்விதமாக இருந்த சவுல் எவ்விதமாக மாறிவிட்டார் இல்லையா? எவ்விதமாக இருந்த சவுல் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ள ஒரு சவுல், கர்த்தருக்கென்று யுத்தங்களை நடத்தின சவுல், கர்த்தருக்கென்று தைரியமாக செயல்பட்ட சவுல். ஆனால் கர்த்தர் கைவிட்ட உடனே, கர்த்தருடைய பிரசன்னம் சவுலை விட்டு விலகின உடனே கோழையாக மாறிவிட்ட ஒரு சவுல், கோழையாக மாறிவிட்ட சவுல், பயமுள்ள ஒரு சவுல், பாதுகாப்பற்ற மனப்பான்மையுடைய ஒரு சவுல். 17வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். பாருங்களேன், இந்த பெலிஸ்தியனை பத்தி, கோலியாத்தை பத்தி நம்ம படிக்கும் போது ஏதோ ஒரு நாள் வந்து அவன் பேசின மாதிரி, தாவீது அவனை வெற்றி கொண்ட மாதிரி நம்ம படிக்கிறோம். ஆனா நீங்க அந்த பகுதியை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த பெலிஸ்தன், எந்த பெலிஸ்தன்? கோலியாத்து. கோலியாத்து எனப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ராட்சதனை போன்ற அந்த பெலிஸ்தன் வருவான். காலையிலயும் வருவான், சாயங்காலம் வருவான். காலையில எதுக்காக வருவான், சாயங்காலம் எதுக்காக வருவான்? வந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் பார்த்து சவால் விடுவான். உங்கள யாராவது ஒருத்தருக்கு அல்லது முழு சேனைக்கும் என்னை மேற்கொள்வதற்கு தைரியம் உண்டா என்று கர்த்தரை தூஷித்த, கர்த்தருடைய ஜனங்களை மிரட்டின ஒரு பெலிஸ்தன். 40 நாள் வந்து அவன் பேசுறான். பேசும்போது ஒரு நாள் கூட நீங்கள் போய் யுத்தம் பண்ணுங்கள் அல்லது நான் போய் யுத்தம் பண்றேன்னு சொல்லி சவுலாலே சொல்ல முடியவில்லை. காரணம், சவுல் அவனுக்கு பயந்தான், மிகவும் பயந்தான். அவன் தன்னை கொன்னுருவானோன்னு சொல்லி பயப்படுறான். இந்த பயம் இயற்கை தானேன்னு சொல்லி கேட்கலாம். இயற்கை அல்ல, இயற்கை இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் விலகும் போது கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய தைரியத்தை இழந்து விட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எவ்விதமாக இருக்குதுன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 25வது வசனம் வாசிங்க. 17:25. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அந்த சம்பவத்துல தாவீது தற்செயலா அங்க வரார். யார பார்க்க வரார்? தன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாருமே சோல்ஜர்ஸ், அண்ணன்மார்களை சந்திப்பதற்காக வரார். இவன் தான் சிறுவன், 18 வயசு கூட நிரம்பாத ஒரு சிறுவன், வாலிபன் கூட கிடையாது, டீனேஜர். வரும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது இஸ்ரவேலர் அவனுக்கு பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? இவன் என்ன செய்யறான்னா இஸ்ரவேலை நிந்திக்கிறான். வந்து 40 நாள் உட்கார்ந்து எங்களை சவால் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவனை யார் மேற்கொள்றார்களோ, யார் இந்த கோலியாத்தை வெற்றி கொள்கிறார்களோ அவங்களுக்கு ராஜா என்ன செய்வார்? பெரிய பணக்காரனா மாத்திடுவார், ஐஸ்வர்யவானாக்கிடுவார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய தகப்பன் வீட்டார், அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த வாலிபன், அந்த மனிதன் யார் வெற்றி பெறுகிறானோ அவனுடைய வீட்டாருக்கும் சர்வ மானியம் கொடுப்பார்னு சொல்லி சொல்றாங்க. சவுல் இந்த சூழ்நிலையிலாவது தன்னுடைய பயத்தின் மத்தியில, இன்செக்யூரிட்டி மத்தியில, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஏற்கனவே உதவி செய்தீரே ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலை எனக்கு உதவி செய்தீரேன்னு சொல்லி கேட்கறதுக்கு பதிலா உலக பிரகாரமான முறைகளை கையாளுகிறார் சவுல். இங்க பாருங்களேன், யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பணம் கிடைக்கும், யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருடைய வீட்டாருக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி உலக பிரகாரமான வழிமுறைகளை முயற்சி எடுக்கிறார். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி தான் முன்னாலே சென்று காரியங்களை செய்வதற்கு சவுல் தயங்குகிறார். 32, 33 வசனங்களை வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது.
நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். என்ன நடக்கிறது? சிறுவனான தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதுக்கு தைரியம் இருந்துச்சு. என்ன சொல்றான்? தாவீது சொல்லும் போது, நான் இவனோட போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த 32, 33வது வசனங்களை அப்படியே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். சவுலுடைய வார்த்தைகளுக்கும் தாவீதின் வார்த்தைகளுக்கும் உடைய பெரிய வித்தியாசம். தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய பலத்தினாலே அவனை நான் மேற்கொள்ளுவேன்னு சொல்றேன். நீங்க யாருமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஆனா சவுலுடைய வார்த்தைகளை கொஞ்சம் அப்படியே பாருங்க. சவுல் என்ன சொல்லுகிறார்? நீ இந்த பலிஸ்தரோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, உன்னால முடியாதுப்பா, உன்னால முடியாது. தானும் தைரியத்தை இழந்து விட்டான். தைரியமாக கர்த்தருக்கென்று செயல்படக்கூடிய மக்களையும் சோர்வடைய பண்ணக்கூடிய சவுல். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்காங்கல்ல, நம்மளோட விசுவாசிகள் தான், ஒரு காலத்துல கர்த்தருக்கென்று பிரகாசித்தவர்கள் தான். ஆனா தாங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியத்தை இழக்கும் போது, கர்த்தருடைய அதிகாரத்தை இழக்கும் போது, யார் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்கிறார்களோ, உண்மையாக செயல்படுகிறார்களோ, அவர்களையும் சோர்வடைய பண்ணக்கூடிய கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்த விசுவாசிகள். காரணம் என்ன? they are feeling insecure. பாதுகாப்பற்ற மனப்பான்மை வந்துவிட்டது, பயம் வந்துவிட்டது. உலக பிரகாரமான காரியங்களால தங்களுடைய காரியங்களை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எனக்கு ஒரு சில சகோதர சகோதரிகளை தெரியும். அவங்க தாங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உலக பிரகாரமான காரியங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு வளைந்து நெளிந்து கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக நிற்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு மற்ற விசுவாசிகள் சொல்லக்கூடியவங்க, ஊழியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எப்படிலாம் இருக்க முடியாது. இந்த இடத்துல இப்படிதான் இருக்க முடியும். வளைந்து நெளிந்து கொடுத்து மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒத்து போய் இருந்தீங்கன்னாதான் இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்துல நீங்க பணிபுரிய முடியும் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. கர்த்தருடைய வைராக்கியம் அவங்களுக்குள்ள இல்ல, கர்த்தருடைய அதிகாரம் அவங்களுக்குள்ள இல்ல, கர்த்தர் மேல விசுவாசம் இல்ல. விளைவு மற்றவர்களை சோர்வடைய பண்ணுகிறார். இது உன்னால முடியாது. ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றாரு? நீ இளைஞன், நீ சின்ன பையன்பா. ஆனா அவன் யார்? சிறு வயது முதல் யுத்த வீரன். கர்த்தருடைய பார்வையின்படி பார்க்கவில்லை இந்த சவுல். கோலியாத்தை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா தாவீதை பார்த்தா ஒரு சோட்டா மாதிரி இருக்கு, சின்ன பையன் மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கென்று செயல்படக்கூடிய மக்களை தூக்கி விடுகிறதா, அல்லது கர்த்தருக்கென்று செயல்படக்கூடிய மக்களை எனக்குள்ள இருக்கக்கூடிய பயம், எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி பாதிக்குதான்றதை யோசித்து பார்க்கலாம். விதமான மக்கள் உண்டு இல்லையா? ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். 430 ஆண்டுகள் கழித்து கொண்டு வந்தார். ஏன் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க? அவர்கள் பலுகி பெருகுவதற்கு கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தை பயன்படுத்தினார். இதை ஆபிரகாமிட்ட கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார், உன்னுடைய சந்ததியார் 400 வருடங்கள் எகிப்திலே அடிமையா இருப்பார்கள். அடுத்து அந்த யோசேப்புடைய டைம்ல அந்த யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் அங்க போறாங்க. அங்கிருந்து வெளியே வரும்போது 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களா வெளியே வராங்க. வரும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யறார். அங்கிருந்து கிளம்பி எங்க வந்துட்டாங்க? அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை நோக்கி போறாங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தாரா? வாக்கு கொடுத்திருந்தார், கண்டிப்பாக அதை சுதந்திரிப்பீர்கள். ஆனா அங்க போய் வேவுக்காரரை வச்சு பார்க்கலான்னு யோசித்தது யாரு? ஜனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முழுசுமா நம்பல. இது எல்லாமே என்னாகும் புத்தகத்துல இருக்கு. உடனே அதை அப்படியே கேட்டு அது கர்த்தருடைய சித்தமா இல்லையான்றதெல்லாம் யாரும் கேட்கல, மோசே கேட்கல. வேவுக்காரரை அங்க அனுப்புற. வேவுக்காரரை அனுப்புனா அந்த வேவுக்காரர்ல என்ன சொல்றாங்கன்னா, 10 பேர் தப்பான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அங்க யார் இருக்காங்க? ஏனோக்கியர் இருக்காங்க. ஏனோக்கியர் யார்? ராட்சதர்கள் இருக்காங்க. அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். 2 பேரை தவிர மற்ற எல்லாரும், 2 பேர் யார்? ஒன்று காலேப், இன்னொன்று யோசுவா. இந்த 2 பேரை தவிர போயிட்டு வந்த எல்லா ஸ்பைஸ், ஒற்றர்கள்
போய் சுற்றி பார்த்து வந்த மக்கள் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள்ல பெரியவர்கள் எல்லாரும் 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் அழுறாங்க. காரணம், அந்த 10 பேருக்கும் கர்த்தர் மீது விசுவாசம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு இல்லை. ஆனால் காலேபுக்கோ யோசுவாவுக்கோ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிட்டு, ஆகவே எளிதாக கர்த்தர் நம் மீது பிரியமா இருந்தால் எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்வோம்னு சொல்றாங்க. 2 பட்டியல நம்ம எங்க இருக்கோம் யோசித்து பார்க்கலாம். இவர்களுடைய அவிசுவாசத்தின் விளைவு என்ன தெரியுமா? எந்த முறுமுறுத்த எந்த இஸ்ரவேல் மனிதனும் 20 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தனும் உள்ள என்ன செய்யல போல. யோசுவா காலேபை தவிர யாருமே உள்ள போல. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் போது பயத்தை மேற்கொள்ள முடியும். பிரச்சனையே வராதா? பிரச்சனை வரும். விசுவாசிகளுக்கு பிரச்சனை உண்டு. விசுவாசிகளுக்கு பிரச்சனையே கிடையாது என்பது வேதத்தின் போதனை அல்ல, அது கள்ள உபதேசம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறேன். ஏன் திடன் கொள்ளுங்கள் சொல்லி சொன்னார்? நான் உங்க கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ நம்ம கர்த்தரோடு இருப்போம். ஆனா இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் எதிர்காலத்தை நினைக்கும் போது பயப்படுறீங்களா? வாழ்க்கையின் சவால்கள்ல எந்த சவால் வழியா நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். எப்படிப்பட்ட சவாலாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்காதபடிக்கு நம்ம தலையில இருக்கக்கூடிய ஒரு முடியும் கீழே விழாது. நம்ம திராணிக்கு மேல கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீக்கிவிடும் என்று ஜெபிப்பது ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஆண்டவரே இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு எனக்கு வேண்டிய தைரியத்தையும் பலத்தையும் தாரும் என்று ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் இல்லையா? யோபுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம் இல்லையா? யோபு இவ்வளவு இழப்பின் மத்தியிலேயும் கர்த்தரை சார்ந்து கொள்வான் என்பது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அதன் மத்தியில யோபு கர்த்தரையே சார்ந்து கொண்டார். கர்த்தரை விட்டு போலையே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? அதெல்லாம் உன்னால முடியாது. இன்னைக்கு சோர்வோடு உட்கார்ந்துருக்கோம். நம்முடைய சோர்வுக்கான காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டோமா? கர்த்தருடைய பிரசனம் நம்மை விட்டு போய்விட்டதா? சமீபத்துல ஒரு வாலிபரை சந்தித்து நான் பேசிட்டு இருந்தேன். வாழ்க்கையில நிறைய பிரச்சனை அங்கிள், நான் என்ன செய்யறதுனே தெரியல. அவனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? தம்பி, மறுபடியும் கர்த்தரிடத்துல திரும்பி வா. கர்த்தரிடத்திலே திரும்பி வரும்போது பிரச்சனைகள்லாம் மாறுமா? நாம் செய்த தவறுகளுக்கான விளைவுகளை சிலத்துல அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியில் தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ கர்த்தரோடு உள்ள உறவை சரி செய்வாயானால் மற்ற எல்லாம் சரியாயிடும். கர்த்தர் சொன்னார் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயந்து போன சவுல், பாதுகாப்பற்ற மனப்பான்மையுடைய சவுல். காரணம், கர்த்தர் கைவிட்டு விட்டார், கர்த்தரை விட்டு விலகி விட்டார் சவுல். ஆனா அவர் என்ன சொல்றாருன்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். 37ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். வசனத்தை கொஞ்சம் அப்படியே கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து பாருங்களேன். தாவீது சின்ன பையன், அவரே சொல்றாரு இளைஞன் நீ. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஆடு மேய்ப்பனாக இருக்கும் போது கரடியுடைய கைக்கு சிங்கத்துடைய கைக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நான் அதை கொண்டு போட்டேன், அதனால இந்த பெலிஸ்தனுக்கும் பாதுகாப்பான்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்கும் போதாவது சவுல் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இல்லையா? இந்த குட்டி பையனுக்கு, சின்ன பையனுக்கு இருக்கக்கூடிய தைரியம் எனக்குள்ள இல்லையே. எத்தனை முறை கர்த்தர் மற்ற மனிதர்கள் மூலமா நம்ம கிட்ட பேசுறாரு இல்லையா? புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த விசுவாசிக்கு இருக்கிற தைரியம் எனக்குள்ள இல்லையே. இத்தனை ஆண்டுகள் நான் கடந்து வந்து விட்டேன், வாழ்க்கையில சவால்கள் வருமா, நான் ஏன் சோர்ந்து போறேன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருப்பார் இல்லையா? ஆனா சவுலுடைய வார்த்தைகளை பாருங்க. தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. பேச்செல்லாம் பலமாதான் இருக்கு. கர்த்தர் கூட இருக்கும்போது மகத்துவமான காரியங்கள் செய்யப்படுவோம் என்பதை அறிந்திருந்த சவுல் அதை மற்றவங்களுக்கு சொல்றாரு, தனக்கு சொல்ல. ஏற்கனவே ஏலியுடைய வாழ்க்கையை படிச்சிருக்கோம் இல்லையா?
ஏலி ஜெபிக்கவே இல்லை. அந்நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அழும்போது கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பாராக சொல்லி சொல்றார். சாமுவேல்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றார்? சிறுவனாகிய சாமுவேல்கிட்ட கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாராக சொல்லி சொல்றார். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக சொல்லி சொல்கிறார். ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்க வேண்டும் என்று ஏலி கேட்கவில்லை. கர்த்தரால கைவிடப்பட்ட நிலைமை மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை. வார்த்தைகள்ல கர்த்தரை பற்றி பேசுறாங்க, ஆனா உள்ளத்துல தைரியம் இல்ல, உள்ளத்துல பயம் இருக்கு. என்ன நடக்குது? 38-39 வசனங்கள் வாசிப்போம். 38-39 வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு 40 வாசிங்க சிஸ்டர். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். சவுலுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் சவுலுடைய வழிமுறைக்கும் தாவீதுடைய வழிமுறைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? கர்த்தர் உன்னோடு இருப்பாராகன்னு சொல்லி சொன்ன சவுல் என்ன தெரியுமா செய்யறாரு? தன்னுடைய ட்ரெஸ்ஸை கலத்தி போடுறாரு. யாருக்கு? தாவீதுக்கு தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். ஒரு வெண்கல சீராவை வைக்கிறார். சீரானா அந்த தலை கவசம். எதற்காக? எதிரி தாக்காதபடி அவன் தலையில போடுறார். ஒரு கவசத்தை போடுறார். என்ன கவசம்? எதிரி தாக்கக்கூடிய அம்புகளாக இருந்தாலும் சரி, பட்டயமாக இருந்தாலும் சரி, அவனுடைய மார்பை ஊடுருவி போகாதபடிக்கு ஒரு கவசத்தை தெரிவிக்கிறார். அவருடைய பட்டயத்தை கொடுத்துட்டார். 39வது வசனத்துல பட்டயத்தை கொடுக்கிறார். அதை எல்லாத்தையும் போட்டுட்டு வஸ்திரத்தினால கட்டிட்டு தாவீது நடந்து பார்க்கிறார். சவுல் பெரியவர். சவுலை பத்தி என்ன படிச்சிருக்கிறோம்? வாட்டசாட்டமான உயரமான ஒரு மனிதர். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அவரோட உயரமா இருக்காங்க. இஸ்ரவேல் மக்களை விட உயரமான ஒரு மனிதர். சாமுவேலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்ல, இவ்வளவு உயரமான ஒரு மனுஷன் இருக்கான்ட்டு. எல்லாருடைய தோளுக்கு மேல இருந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வஸ்திரத்தையும் தலைச்சீராவையும் கவசத்தையும் போட்டு பட்டயத்தையும் கொடுக்கிறார். இதெல்லாம் போட்டுட்டு தாவீது நடந்து பார்க்கிறார். நடந்து பார்த்தா அவருக்கு ஒத்து வரல. 2 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, சவுல் இன்னும் எது தெரியுமா சார்ந்திருக்கிறாரு? கர்த்தர் உன்னோடு இருப்பாராகன்னு சொல்லி வார்த்தையில சொன்னாலும் கர்த்தர் மூலமாக வெற்றி இல்லை. தன்னுடைய பட்டயத்தின் மூலமாக, தலைச்சீராவின் மூலமாக, தன்னுடைய ராஜ அந்தஸ்தின் மூலமாக, அந்த கெத்தின் மூலமாக வெற்றி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தரை இன்னும் அவர் சார்ந்து கொள்ளவே இல்லை. தாவீதை பாருங்களேன். தாவீதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். தாவீது அதெல்லாம் போட்டு பாக்குறாரு. போட்டு நடந்தா இது நமக்கு ஒத்து வரல. நான் யாரு? சாதாரண ஒரு மேய்ப்பர், நீங்க ராஜா. அதை போட்டு நடந்து பார்த்தா இதை போட்டுட்டு போறதே பயங்கர அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால எல்லாத்தையும் கலத்தி போட்டு ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு தடியை தூக்கிட்டு அந்த தான் வச்சிருக்கக்கூடிய கவன்ல 5 கூழாங்கற்களை எடுத்துட்டு போய் சண்டையை போட்டு. காரணம், தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினாலே பயப்படவில்லை. தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினாலே பாதுகாப்பற்ற மனப்பான்மைக்குள்ள போல. ஆனா கர்த்தர் உன்னோடு இருப்பாராக சொல்லி வாழ்த்தின சவுல் யாரை சார்ந்து கொண்டார்? தன்னை சார்ந்து கொண்டார். தன்னுடைய ஏதுக்களை சார்ந்து கொண்டார். அவர்த்த கர்த்தர் மேல என்ன செய்யல? விசுவாசம். 2 காரியங்கள் பார்த்தோம். கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் பரிதாபமான நிலைமைக்கு போய்விட்டார். இன்னைக்கு நம்ம இல்ல யாராவது இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா? யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கைவிடுவாரானால், கர்த்தருடைய பிரசன்னம் விலகுமானால் அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா மாறிடும். ராஜாவை பார்த்து கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரங்க பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அவர் மாறிவிட்டார். அவர்கள் பார்த்து இந்த மனிதன்கிட்ட கர்த்தர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிட்டார். சரி, அப்படி இருக்கும் போதாவது கர்த்தர்கிட்ட வந்திருக்கலாமே, கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டு இருக்கலாமே. அறிக்கையிடவில்லை. கர்த்தரிடத்துல வரல. 2வது என்ன பார்த்தோம்? பயம், பாதுகாப்பற்ற மனப்பான்மை சவுலை அப்படியே மேற்கொள்கிறது.
கர்த்தருக்காக இருந்த வைராக்கியம் எல்லாம் போயிடுச்சு. 40 நாட்கள் கர்த்தருடைய சேனையை ஒருத்தன் நிந்திக்கிறான். ஆனா அதை கேட்டு ரத்தம் கொதிக்க வேண்டிய சவுல் கண்டுகொள்ளவே இல்லை. அவரும் பயப்படுறாரு, மற்றவங்களும் பயப்படுறாங்க. சரி, ஒரு சிறுவன் நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பேன்னு சொல்லும்போது அவனையும் சோர்வடைய பண்ணுகிறார், அவனை வாழ்த்துகிறார், ஆனால் தன்னையே சார்ந்து கொள்கிறார். நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய பயங்களுக்கு, பாதுகாப்பற்ற மனப்பான்மைக்கு, நம்முடைய மனநிலையில உள்ள போராட்டங்களுக்கு கர்த்தரை விட்டு விலகினது காரணமா இருக்குமானால் தடம் புரண்ட தலைவன் சொல்லி படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? தடம் மாறிய தலைவன், ஆண்டவரே இடத்துல வந்துடுறேன், என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எனக்கு காரணம் இல்ல ஆண்டவரே, என்னை சுற்றி உள்ள மக்கள் காரணம் இல்ல, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுக்காக அனுமதிக்கிறீர்னா இதன் மூலமாவது இடத்துல வருவேன் என்று என்னிடத்துல எதிர்பார்க்கிறேன், நான் வந்து விடுகிறேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எந்த விதமான பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் சொல்லி எனக்கு தெரியாது. அது மனதிலே உள்ள போராட்டமாக இருக்கலாம், வெளியே உள்ள போராட்டமாக இருக்கலாம், மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய சவாலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அனுமதிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில வராது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே நமக்கு தஞ்சம். அவருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொண்டு முன்னேறும் போது பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். அவரை விட்டு விலகுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சவாலா மாறிடும். நாமும் சோர்வடைந்து மற்றவர்களையும் சோர்வடைய பண்ணுவோம். நம்ம எப்படி இருக்கோன்றதை யோசித்து பார்க்கலாம். உங்கள் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் போராட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவர். மனதளவுல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது நமக்கு தெரியும் ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவு தொய்யும் போது எங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய அதிகாரத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் என்பதை உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். ஒரு டைம்ல உமக்கென்று வைராக்கியமாக இருந்த நாங்கள் உம்மை விட்டு விலகும் போது, உம்மை விட்டு பின்வாங்கி போகும்போது அந்த வைராக்கியம் எல்லாம் அப்படியே தணிந்து விடுகிறது என்பதை உங்களுடைய சமூகத்துல ஒத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மோடு நெருங்கி நடக்கிற கிருபையை நீங்க தாங்க. எங்களுடைய நம்பிக்கை உம்மீதும் உம்முடைய வல்லமையின் மீதும் இருப்பதற்கு கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னத்திலேயே வாழ்ந்துவிட கிருபை தாரும் ஆண்டவரே. தாவீதை போல வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ்ந்துவிட கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள்ல பல்வேறு மக்கள் மூலமாக எங்களுக்கு உதவி செய்கிறீர. மற்ற மக்களுடைய வைராக்கியத்தை பார்க்கும் போது அதன் மூலமாவது உங்களுடைய சமூகத்துல வந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஐக்கியத்துல இந்த வேதாராய்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் உம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு, உம்மால் கைவிடப்படாதபடிக்கு, பாதுகாப்பற்ற மனப்பான்மையோடு பயத்தோடு பரிதாபமான நிலைமைக்கு சென்று விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். சுற்றில உள்ள மக்கள் எங்களை பார்க்கும் போது கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். நாங்கள் தைரியமாக செயல்பட, நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை கர்த்தருக்கென்று தட்டி எழுப்புகிறவர்களாக காணப்பட கிருபை தாரும். சவுலுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையிலாவது இருக்குமானால் எழும்பி வந்துவிட கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.